Hello traders, this is Bhuneshwaran. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு சைட்வேஸ் மார்க்கெட் தான். நிஃப்டி கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சைட்வேஸில் தான். அதுலேயும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆணுச்சு, எந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அது வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சா இல்லை திரும்ப வந்து ரிவல்ஸ் ஆகிடுச்சா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து தெரிஞ்சுது. அதாவது ஒரு ஃபார்மேஷன் வந்து தெரிஞ்சுது. அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேண்டில் பாருங்கள், இப்போது நல்ல இது ஒரு ஃபார்மேஷன் தெரியும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் எப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 5 மினிட் கேண்டில் வந்து நல்லா கிராஸ் அண்ட் க்ளோஸ் வந்துருக்கு. ஸோ இந்த நேரத்தில் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து லாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ பொசிஷனில் எப்போ எடுத்திருப்பீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு என்ட்ரி. ஸோ கீழே இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இது வந்து உங்களுக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து 1:1.5 இந்த லெவல் 45,000 இதை வந்து நீங்கள் உங்களோட டார்கெட்டாக வச்சுருப்பீங்க. இப்போது மார்க்கெட் வந்து ரன் பண்ணுறப்ப பாருங்கள், ஃபஸ்ட் இடத்துலேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து லாஸ் தான் கொடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து இந்த ட்ரேடை வந்து எடுக்காமல் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மல்டி டைம் ஃப்ரேமை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டி டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்போ ஸோ இந்த இடத்த பாருங்கள். இப்போ நான் இதை 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன தெரியுது நமக்கு, ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த லெவல் நான் இப்போ இதை எடுத்துடுறேன். ஓகேவா, ஸோ இது நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். ஓகேவா, டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்மாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்து, அதாவது இந்த திரும்ப லைனை ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் வந்து டபுளாக இருக்கும். டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, மார்க்கெட் இனிமேல் லாங் தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப கீழே இதெல்லாம் பிரேக் பண்ணி பழைய இடத்துக்கே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதுவே வந்து 30 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுலேயும் என்ன தெரிஞ்சிருக்கும், 30 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த கேண்டில் ஓகேவா, இந்த லெவலில் உள்ள இந்த கேண்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது 1:15க்கு இருக்கிற அந்த டைமில் உள்ள கேண்டில் 30 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து அதாவது கிராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ 30 மினிட்ஸில் பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, 30 மினிட்ஸில் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து 1 ஹவரில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ பாருங்கள் 1 ஹவரில் தான் உங்களுக்கு வந்து கிளியராக வியூ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கிராஸ் அண்ட் க்ளோஸ் வந்து வைக்கல 1 ஹவர் கேண்டில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது பின்பார் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 1 ஹவர் கேண்டிலுக்கு வந்து டைம் ஃப்ரேமை மாற்றி செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்பார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது சந்தேகம் வந்திருக்கும், சப்போஸ் இந்த பின்பார்லாம் தாண்டி கிராஸ் அண்ட் க்ளோஸ், இப்போ இந்த இடத்துல 1 ஹவர் கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பின்பாரையும் தாண்டி வந்து க்ளோஸ் வச்சுருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இங்கே வந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து கரெக்டான பிரேக் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி எப்படி இந்த பின்பார் ஃபார்ம் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பின்பார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போகிற நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதை பாருங்கள், இந்த மாதிரி வேறு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சரியா, ஸோ இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 லெவலில் 1 ஹவர் கேண்டில் வந்து எந்த இடத்த வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கிதோ, ஓகேவா, மேலேயா இருக்கட்டும் இல்லை கீழேயா இருக்கட்டும், எந்த இடத்துல வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் இதை பிரேக் பண்ண உடனே ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, இது மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு
நல்லா கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் போங்க. இல்லை கீழே வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். மேலே உங்களுக்கு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த 45,000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, இந்த 45,000 லெவலு. அதே போல் 45,100. ஸோ இந்த ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட்டுக்கு இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணாலும் சரி இந்த லெவலை தாண்டி பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த 45,100 சரி 45,000 சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்ததெல்லாம் இந்த லெவல் இந்த 44,600 சரி, அதுக்கப்புறம் 44,500 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ட்ரேட் பண்ணுறப்போ இதை மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோ இல்லை அதுக்கப்புறம் வர கேண்டிலோ ஸ்ட்ராங்காக எந்த பக்கம் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நிஃப்டியை பார்க்கலாம். இப்போது நான் நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஓகேவா? நிஃப்டிக்கு வந்து இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனு. சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுனாலும், அதாவது இந்த லெவலை இன்றைக்கி முடிஞ்ச லெவலை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போனாலும் இந்த ரேஞ்ச் வந்து ஓகேவா, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸான ஒரு ரேஞ்சு. ஸோ இதை டச் பண்ணிவிட்டு கூட திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சிச்சு அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மேலே போகும். ஆனால் அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 19,800 இருக்குது ரெசிஸ்டன்ஸு. அதே போல் 19,850 இந்த ரேஞ்செலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலுமே ரெசிஸ்டன்ஸ் தான். 19,750 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. முதல்ல இது வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லெவல் ஓகேவா. ஸோ இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 19,670 இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஒவ்வொரு லெவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லாங் போக முடியும். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நிஃப்டிக்கு. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து டச் பண்ணும். ஓகேவா? இந்த ட்ரெயின் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் பேங்க் நிஃப்டியில் நம்ம அந்த சொன்ன ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணோன்னே ட்ரேட் எடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.